நான் தான் சொன்னேன்ல, சுபிக்ஷா கண்டிப்பா விஜய் பார்வதிக்கு ஆப்படிப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் நடந்திருக்கு. 3 நாளா இவங்க ஆடிட்டு இருந்தாங்களே, அது இல்ல கேமு. நேத்து நைட்டு சுபிக்ஷா ஆனது தான் கேமு. சீரியஸ்லி அல்டிமேட் கேம் சேஞ்சிங் மொமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் பார்வதிக்கு பெரிய ஆப் எடுத்து சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆக்சுவலாக சுபிக்ஷா வந்து கண்டிப்பாக அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், அதாவது நாமினேஷன்லேருந்து பார்வதியை காப்பாற்ற மாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விக்ரம் வேலை செஞ்சிருக்காரு, ஒரு பக்கம் வியனா வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு என்னத்தை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி பெருசா இருந்தது. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பார்வதி பண்ண ஹெல்ப்பும் அவங்களுக்கு ரொம்ப பெருசு. ஏன்னா அவங்க அதை பண்ணனா கண்டிப்பாக சுபிக்ஷாவில் ஜெயிச்சிருக்க முடியாது, ரம்யா தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து ரம்யா மேலே ஒரு நம்பிக்கை இல்லாததுனால சுபிக்ஷாவை சூஸ் பண்ணாங்க. அதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் வாட்டர்மெலன் ஒரு காரணமாக இருந்தார். ஏன்னா வாட்டர்மெலனை பொறுத்த வரைக்கும் ரம்யாவுக்கு போகிறத விட சுபிக்ஷா போகிறது கொஞ்சம் பெட்டர்ன்ற மாதிரி யோசிச்சாரு. ஸோ ஏதோ ஒரு ரீசனால கடைசியில் பார்த்தீங்கன்னா டிசிஷனை மாற்றி சுபிக்ஷாவை ஜெயிக்க வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து டிசிஷன் எடுத்தது வாட்டர்மெலனுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே மாதிரி பார்வதிக்கும் பங்கு இருக்கு. ஓகேங்களா? ஆனால்